வந்து சாய் டூரிசம் சொல்லிட்டு, சாய் டூரிசம் திண்ணூரிலிருந்து நடத்துறோம். இந்த ஆண்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் இது 3வது டூர், காசி யாத்திரை நடத்துறது 3வது டூர். அனைவரும் வருக வருக என வரவேற்கிறோம். இப்போ இந்த டூர்ல பாத்தீங்கன்னா நாம இப்போ அலகாபாத் திரிவேணி சங்கம், இந்த மாவட்டம் பேர் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துல நம்ம அலகாபாத் திரிவேணி சங்கமத்துல நாளைக்கு காலையில இங்க இருந்து நம்ம அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல நம்ம தங்க வேண்டிய இடத்துல நம்ம போயிட்டு போறோம். போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில திரிவேணி சங்கமத்துல புனித நீராடும். கங்கை யமுனா சரஸ்வதி, கங்கையும் இந்த சைடுல வரும், யமுனையும் இந்த சைடுல வரும், சரஸ்வதி ஊற்றா வரும். 3வது வரது ஊற்று. அது 3 சங்கமிக்கிறதுல தான் நாம வந்து புனித நீராட போறோம். இந்த ஊருடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து கங்கை யமுனை சரஸ்வதி. ஒரு சிறப்பு உண்டு. என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, தம்பதியர் பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். 60 வருஷம் கடந்து திருக்கடையூர் போய் கல்யாணம் பண்ணுவாங்க. அது அந்த ஊருக்கு உண்டான ஒரு உரித்தான விஷயம். ஆனா இந்த இடத்துக்கு தம்பதியரா வரான்னு சொன்னா கங்கா யமுனா சரஸ்வதி முன்னால நாம திருமணம் பண்ணிக்கலாம். இது ஒரு சாட்சியா வச்சு திருமணம் பண்ணணும். அதனால இந்த இடத்துக்கு தம்பதியர் பூஜை ரொம்ப விசேஷமானது. சார் சாப்பிட்டு வச்சிங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குங்களா சார்? கரெக்டாக இருக்கலாம். சாப்பிட்டு வச்சிங்க, சாப்பிட்டு வச்சிங்க, நீங்கள் சாப்பிட்டு வச்சிங்க. ஏதாவது குறை நிறைய இருந்தால் கேளுங்க. சாம்பார் ஊற்றி வரல அண்ணா, சாப்பிட்டு வச்சிங்கம்மா. நல்லா இருக்கா உங்களுக்கு? அம்மா பாட்டிம்மா எதுவும் பேசவே இல்லையா? சரி, ஓகே. சாப்பிட்டு இப்போது டிஃபன் சாப்பிட்டு நம்ம போயிட்டு வரத்துக்கு எப்படியும் 3 மணி நேரம் ஆகும். 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். ஏன்னா இப்போ சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க ஒரு சிலர். அதை சாப்பாடு கொடுத்து கூப்பிட்டு போகிறோம். ஓகே, டிஃபன் நல்லா இல்லை. வேறு ஏதாவது நிறைய குறைங்க? வேறு என்ன வச்சிங்க சார்? ஓகே இல்லை சார், சாம்பார் ஏதாவது ஊற்றுங்க. வேறு ஏதாவது குறை நிறைகள்? ஏன்னா சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் அது சமையல் அப்படி சொல்லி நம்ம செய்யும். சரி, சாம்பார் என்ன ஊற்றிட்டேன்? இது வேணுமா? கொடுங்க கொடுங்க. உக்கார் அதுக்கு போய் நான் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம வந்து அலகாபாத்தில் திரிவேணி சங்கமத்துக்கு புனித நீராட திரிவேணி சங்கமத்துக்கு புறப்படுறோம். புனித நீரில் குளித்தாவே நமக்கு புண்ணியம் தான். இதெல்லாம் நமக்கு வரத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தான். ஏன்னா வந்து எவ்வளோ பேர் பண வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வர முடியாதவங்க பல பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் நமக்குலாம் இதெல்லாம் ஒரு வாய்ப்பு தான். இது முழுக்க முழுக்க ஆன்மீக சுற்றுலா தான். ஆகையினால இந்த புனித நீராடத்தில் நமக்கு பெரிய மிகுந்த சந்தோஷம். சரஸ்வதி, யமுனா, கங்கா இந்த நதியில் நீராடிவிட்டு அனைவரும் மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லோரும் இருக்கிறோம். திரிவேணி சங்கமத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இங்கே தம்பதிகள் எல்லாம் உட்கார வச்சு பூஜை பண்ணாங்க, சுமங்கலி பூஜை பண்ணாங்க. எல்லாமே பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ திரிவேணி சங்கமத்திலேருந்து
இந்த அலகாபாத் இந்த நேரு இல்லம் வரத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. இதுக்கு பேர் வந்து ஆனந்த பவன். நேரு வாழ்ந்த இடம். நேரு வாழ்ந்த காலத்தில் இங்கே தான் அவருடைய மீட்டிங்கு, காங்கிரஸ் மீட்டிங்கில் இங்கே தான் நடக்கும் பொதுவாக. இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய இடம் வந்து நேரு இல்லம், அதுக்கு பேர் ஆனந்த பவன். சரிங்களா, வாங்க போகலாம் அப்படியே. இந்தியாவின் முதல் பிரதமர் அவரே தானம்மா, இந்தியாவின் ஆபரணம் அவரே தானம்மா, ஆசியாவின் ஜோதியும் அவரே தானம்மா, ஆசியாவின் ஜோதியும் அவரே தானம்மா. நேரு மாமா அவர் யாருமா, இந்தியாவின் முதல் பிரதமர் அவரே தானம்மா. வளர்ச்சிக்காக பாடுபட்டாரே, 5 ஆண்டு திட்டங்களை கொண்டு வந்தாரே, இளையோரின் வழிகாட்டியாய் வாழ்ந்து சென்றாரே, நவீன இந்தியாவின் சிற்பி என புகழப்பட்டாரே, சொல்லும் செயலும் பொருந்தி வாழ்தல். நல்லா இருக்குல்லம்மா? ஓகே சார், சாப்பிடுங்க. நல்லா இருக்குல்ல? ஓகே சார், ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் சேமியா நல்லா இருக்கா? சார் இந்த 3 நாள் ஃபுட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், ரொம்ப அருமையாக இருந்தது. அட்டகாசமான டேஸ்ட்டு. வீட்டில் கூட இப்படி சாப்பிட்ருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மணிகண்டன் வந்து ரொம்ப அருமையாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அது ஃபுட்டு மட்டும் இல்லை, ஓவரால் அரேஞ்ச்மெண்ட்டு அட்டகாசமான அரேஞ்ச்மெண்ட்டு, இல்லை நோ டவுட்டு. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். சாய் டூரிஸ்ட் மூலயமா நாங்கள் வந்திருக்கோம். எந்த குறையும் இல்லை, எல்லா இதுவும் நல்லா பண்ணித்தராங்க. சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்குது. காலையில் டிஃபனும் நல்லா இருக்குது, மதிய லஞ்சும் நல்லா இருக்குது, நைட்டு டின்னரும் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது ஃபுட்டெல்லாம். ஓகே ஓகே ஓகே. ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கிறதும் நல்லா இருக்குது. பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டிங் பஸ்ஸும் இன்னும் நல்லா சூப்பராக இருக்குது எல்லாமே. ராமா ராமா ரவிகுல ராமா தசரத நந்தன தரணி போற்றும் காருண்ய வடிவே கமலாலயமும். நம்ம சாய் டூர் சார்பாக நடத்தக்கூடிய இந்த காசி யாத்திராவில் இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து சராயு நதி. சராயு நதி புண்ணிய நதி. இந்த புண்ணிய நதியில் நாம் புனித நீராடணும்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் நீங்கன்றது இந்த ஐதீகம். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நமக்குலாம் அது ஒரு பெரிய பாக்கியம்தான். இது நம்ம 2வது நாள். ஜெய் ஸ்ரீராம். ரவிகுல ராமா தசரத நந்தன தரணி போற்றும். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் அயோத்தியில் இருக்கக்கூடிய வால்மீகி ஆசிரமம். இந்த வால்மீகி ஆசிரமத்தில் தான் ராமாயணம் எழுதப்பட்ட புக்கு, அதாவது எழுதப்பட்ட இடம். இப்போ நம்ம ஊரில் வந்து ராமாயண புக்கு படிச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? புராணதானமாக இருக்கிற நம்ம இந்து தர்மப்படி ராமாயண புக்கு எல்லாரும் படிக்கணும். அப்படி படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த எழுதப்பட்ட இடம் வந்து இந்த ராமாயணம் எழுதப்பட்ட இடம் வால்மீகி ஆசிரமம். இந்த நம்ம இந்து கதை வரலாறுலேயே பார்த்திங்கன்னா வால்மீகி ஆசிரமன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் நம்ம ஊர் பஜனை கோயிலில் பார்த்திங்கன்னா ஸ்ரீராம ஜெய ஸ்ரீராம ஜெய ஸ்ரீராம ஜெயன்னு எழுதுவோம்.
அந்த ராமஜெயம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமஜெயம் எழுதும் போது நமக்கு இது வந்து அயோத்திக்கு போகுது, ராம ஜென்ம பூமிக்கு போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அது வரக்கூடிய இடம் வந்து இந்த இடத்துல தான் வரும். அந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பண்டலாக போட்டு வச்சிருக்கும். அந்த இடத்துல தான் இதை வைப்பாங்க. இந்த ஊர் சம்மந்தப்பட்ட ராம ஜென்ம சொந்தமான இடத்துங்களில் உட்பட்ட ராமர் கோயில் கட்டுறாங்கன்னு சொன்னால் அந்த நீங்கள் எழுதுறீங்க பாருங்கள், ஸ்ரீராமஜெயன்னு சொல்லிட்டு அந்த கடகால் போடும்போது அந்த பதிவு போடுவாங்க. எல்லாருடைய எண்ணங்களும் பிரதிபலிக்கணும், எல்லாருடைய நல்ல எண்ணங்களும் பகவான்கிட்ட செலுத்தணும், பகவான் வந்து ஸ்ரீராமரை வந்து நமக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீராமஜெயம் எழுதும்போது அந்த பதிவுலாம் இங்கே தான் வரும். ஸ்ரீராமஜெயம் வால்மீகி ஆசிரமத்தில் தான் அந்த கதை எழுதப்பட்டது. சரிங்களா? இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்ரீராமருடைய குலதெய்வம் ஸ்ரீரங்கநாதர், எதிர்க்க இருக்கிறது ஸ்ரீரங்கநாதர். இந்த சைடு போனீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கார் உள்ள, அது உள்ள போங்க. சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கோசாலை இருக்கும், நிறைய மாடுகள் இருக்குது இங்கே கோசாலை, அதையும் பார்த்துட்டோம். அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகலாம். இப்போ சாய் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அந்த குரூப்பு சார்பாக வந்திருக்கக்கூடிய முனியப்பன் சார் நம்ம வால்மீகி ஆசிரமத்தை வந்ததுனால ராமர் பற்றியான ஒரு பாடல் பாடணும்னு ஆசைப்பட்டார். நம்ம குரூப்புக்கே ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா ஒரு பஜனையில் தான் எந்த ஒரு தெய்வமும் உள்ளே வரும். பஜனை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்மீதில் பாதகி யானேன், பாதரி துடித்திடலானேன், பாதரி துடித்திடலானேன், யா செய்த வினையீது தோனேன், யா செய்த வினையீது தோனேன், ஆனாதை போல் விளம்பலானேன். ராம ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ராம, ராம ராம ஹரே கிருஷ்ண, ராம ராம ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, ஹரே ராம ஹரே ராம, ஹரே ராம கிருஷ்ண ராம. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். கதிரும் நீயே கதிரொளி நீயே கருவின் உருவே ஆதிதேவா திருவருள் புரிவாய் திருவடி பணிந்தோ जय श्री राम, जय जय श्री राम. இந்த கோயில் பேர் ஸ்ரீராம் पट्टाभिषेकम कोयल. जब प्रभु श्री रामचंद्र जी लंका में रावण को मारकर इंगर के वर्तारा राम के कुलगुरु वशिष्ठ मुनि ने श्री राम का पट्टाभिषेकम किया. श्री राम ने 15 वर्ष इंगर के राज्याभिषेकम इधि श्री राम पट्टाभिषेक कोयल जगह इंगर के पक्क में इंगर दर्शन सीता अम्मा समिल रूम, सीता अम्मा किचन रूम, सीता समिल रूम के डेली और 1000 सन्यासी के फ्री सापड़ वर्तारा सुलंगा श्री रामचंद्र मूर्ति के. जय श्री राम, जय श्री राम, जय जय श्री राम. அயோத்தி போவோம் அயோத்தி போவோம் ராமா ஸ்ரீராமா முகம் மலர்ந்ததே. அயோத்தி போவோம் அயோத்தி போவோம் ராமா ஸ்ரீராமா முகம் மலர்ந்ததே. அயோத்தி சென்றே அகம் காணலாம் வானேறு வைகுந்தம் வசமானதே. வில்லேந்தும் பொன்மேனி விழியோரமே வில்லேந்தும் பொன்மேனி விழியோரமே செல்ல. ஜெய் ஸ்ரீராம். இப்போ நம்ம அயோத்தியில் ராமரை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்கோம். பகவானுடைய தரிசனம் ரொம்ப அற்புதமாக இருந்தது.
அதனால் பகவானுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். கோவிந்தா கோவிந்தா. இப்போ நம்ம கயாவில் இருக்கக்கூடிய விஷ்ணு பாதம் பகவானை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இப்போ நம் வந்த இடத்துல பல்குனி நதியை பார்க்க வந்தோம். பல்குனி நதி தீர்த்தத்தை நீராடிட்டு பகவானை தரிசனம் பண்ண போகிறோம். இந்த பல்குனி நதியானது சாப விமோசனத்தினால இன்னைக்கு இருபுறமும் கரை புரண்டோடும் இந்த ஆறு நாளைய தினம் பார்த்தீங்கன்னா வறண்டு கிடக்கும். இது என்னன்னு கேட்டினா இந்த விஷ்ணு பாதத்துடைய சாப விமோசனால் பெற்ற இந்த நதி அது. இந்த நதியின் சிறப்பே இதுதான். இன்று இருபுறமும் கரை புரண்டோடும் இந்த நதி நாளைக்கு வறண்டு போய் நிற்கும். இதனுடைய சிறப்பு அம்சமே இதுதான். இந்த புனித நதியில் நாமளும் நீராடுவோம். இந்த ஊருக்கு விசேஷம்னா முன்னோர்கள் சத்து போனாரு அவங்களாக்க மோக்ஷ் பற்றி கயாவில் பிண்டம் தர்ப்பணம் பண்ணணும். ஏங்க மோக்ஷ் இருக்காரு? இந்த ஊரில் ஒரு அசுரன் முதல்ல இருக்கிறாங்களா, அந்த அசுரன் பேர் தான் கயாசுரன். இந்த ஊருக்கு முதல் பேர் மகத தேசம், கஞ்சனாபுரி. அந்த அசுரன்னா கும்பகரன் மாதிரி 5 கோசம் வைரம், 100 வருஷம் ஒரே கால் மேலே அந்த அசுரன் தாவா பண்ணாரு. தாவா பண்ணிக்கு அப்புறம் அந்த அசுரனுக்கு வர கிடச்சிதா. அந்த அசுரன் வரல என்ன கேட்டாரு, நான் கண்ணில் யாருக்கு பார்க்குவோம், அந்த ஆள் சத்து போனோம், சத்து போயிடுவானே, அவருடைய ஆத்மாவுக்கு நேரே ஒரு ஸ்வர்க்கத்தில் ஒரு இடம் வேணும். இந்த மாதிரி 100 வருஷம் தாவா பண்ணிக்கு அப்புறம் அந்த அசுரனுக்கு வர கிடச்சிதானே ஒரு பிரச்சனையே ஆகிப்போச்சு. ஏன்னா நம்ம எல்லாக்க பிறந்த நாளுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தலைமையில் வயசு குறிச்சி பிரம்மா நம்ம எல்லாக்க பிறந்து கொடுத்துக்கிறாங்களா. அந்த அசுரன் பார்த்துருக்கிறாருன்னா அந்த காலில் யாருக்கு 100 வருஷம் 90 வருஷம் சின்ன பெருசு யாரோ அந்த அசுரனுக்கு கண்ணுக்கு நேர கடத்துக்கிறாங்களான்னா எல்லாரும் சத்த போயிருக்கிறாரு. அதே விதிக்கு மாறி ஆகிப்போச்சு. அதனால் பிரம்மா விஷ்ணு மகேஷ் 36 கோடி தேவதாக்கள் எல்லாரும் ஒன்றா இங்கே வந்து அந்த அசுரனுக்கு இங்கே சாந்தி பண்ணியிருக்காரு. சாந்தி பண்ணி காலத்தில் முதல் வரைக்கும் மாற்றி அவருக்கு திருப்பி ஒருவர் கொடுத்துட்டு போனார். நீ முன்னாடி கண்ணில் பார்த்துட்டு ஸ்வர்க்கத்தில் அனுப்பிட்டே இருக்கீங்களா, நாளுக்கு எல்லாரும் சத்த போயிடுவானா, திருப்பி நீங்கள் யாருக்கு அனுப்பிக்க முடியும்? இனிமேல் நீங்கள் கீழே இருக்கணும். யாருக்கு வம்சத்தில் குடும்பத்தில் யாரோ சத்து போயிடுவானா அவங்களாம் முன்னோர்களுக்கு நம்பி இங்கே வருவார். வந்துட்டு உங்கள் மேலே உட்காரட்டை யாரோ கயால பித்ரு பூஜை பண்ணுவாங்களான்னா அவங்களாக்க மூதாதைகளுக்கு நீங்கள் ஸ்வர்க்கத்தில் போகிறதுக்கு ஒரு வழி கொடுக்கணும். நாங்களாம் இருக்கிறோம், சத்து போவோம், பிறந்துவோம், சத்து போவோம். 7 ஜன்மம்க்கு உள்ளே 84 லட்சம் யோனி, குருவி, கிளி, பசுமாடி, கொசு, நாக, சர்ப்பு, மரம் இந்த மாதிரி சத்த போய் ஆத்மாவோ சுற்றி இருக்கிறாங்களா. நாங்கள் வீட்டில் உட்காரட்டு எவ்வளோ வருஷம் தேவசம் பண்ணுவோம், பூர்த்தி ஆகாது. ஹிந்து சாஸ்திர பிரகார் இப்போ பண்ணாங்க, அடுத்து வந்து பண்ணாங்க. கயா பிண்டம் அவசியம் பண்ணி ஆகணும். அதுக்கு அப்புறம் இந்த ஊரில் சீதை தசரத் சக்கரவர்த்திக்கு பிண்டம் பண்ணாரு. அந்த காலில் இருந்து இங்கே பெண்களுக்கு அதிகாரம். மீதி ஊர் காசி, ராமேஸ்வரம், பத்ரி இங்கேயோ போவீங்களா, லேடிஸ் பிண்டம் போட முடியாது. கயா ஒரு இடம் தான். ஆம்பளை மாதிரி பெண்கள் சுபங்கி வீடியோ யாரோ தனியாக வந்தேன்னா கயாவில் மட்டும் லேடிஸ் பிண்டம் போட்டு முடியும். இப்படி வனவாஸ் முடிச்ச காலத்தில் ராமர் சீதா எல்லாரும் இந்த ஊருக்கு வந்திருக்காங்களா. இந்த ஊரில் யார் இருக்கான்னா 6 பேர். பல்குனி நதி, அந்த பல்குனி ஆறுக்கு அந்த பக்கம் கரையில் சீதா பிராட்டிக்கு உட்காரட்டை ராம் சொல்லிட்டு போயிருக்காரு. நான் பிண்டம் பொருள் எல்லாம் வாங்கி போகிறோம். வந்தக்கு அப்புறம் கோயிலுக்கு போய் அப்பாவுக்கு தர்ப்பணம் பிண்டம் முடிச்சுட்டு
அப்புறம் அயோத்திக்கு போவோம். ஏன்னா அயோத்திக்கு போகிறோன்னா அங்கே இருந்து திருப்பி இங்கே வர முடியாது சொல்ல முடியாது. கொஞ்சம் வரைக்கும் சீத்தை இங்கே உட்காருக்கலாம், நான் போய் பிண்டம் பொருள் எல்லாம் தேடி வரேன். அப்போது கடை விதி கிடையாது. கிராமத்தில் போய் பொருள் வாங்கினோம். பொருளே வாங்கினா மத்தியானம் ஆகி போயிருக்காரு, ராம் வரவே இல்லை. மத்தியானம்க்கு மேலே தசரத சக்கரவர்த்தி கேட்குறாங்களா, நான் பசிக்கிறேன், எங்களுக்கு ஒரு பிண்டம் வேணும், நான் பசிக்கிறேன், எங்களுக்கு ஒரு பிண்டம் வேணும். இந்த சவுண்ட் சீதா பிராட்டி காதில் இப்படியோ கிடச்சிதா? சீத்தை உடனே சொன்னாரே, ஆமாம்மாம்மா, அதனால் தான் நாங்கள்லாம் இங்கே வந்தோம். உங்கள் மகன் பொருள் வாங்கி போயிருக்காங்களா, வராங்களாண்ணா? உடனே நாங்கள்லாம் பிண்டம் கொடுக்குறேன், கொஞ்சம் இருக்கலாம். தசரத சக்கரவர்த்தி சொன்னா, இல்லை எங்கள் டைம் முடிச்சு போச்சு, இனிமேல் நான் பெண்களுக்கு அதிகாரமே கொடுத்துக்கிறேன், நீங்களே நம்மளுக்கு ஒரு பிண்டம் சீக்கிரம் கொடுத்துக்கலாம். சீத்தை சொன்னா, நான் இப்படி பிண்டம் கொடுக்க முடியும்? எங்கள் புருஷன் நீரோடு இருக்காரு, இந்த கர்மம் நான் பண்ண மாட்டேன் மாமா, பண்ண மாட்டேன் சொல்லினா தசரத் மகாராஜா கோபம் வந்து என்ன சொன்னார், நீ பிண்டம் கொடுக்கலைன்னா நான் உங்களுக்கு சாப்பம் தருவேன். சீதாவை கோபமே மாமா, புதுசு வந்தை 14 வருஷம் வனவாஸ் போய் சொல்லிட்டீங்களா, திருப்பி உங்கள் நல்லா பற்றி சௌரி பற்றி எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்துக்கிறோம், மறுபடியும் சொல்லியிருக்கிறீங்களா சாப்பம் கொடுப்போம், இது என்ன அர்த்தம்? தசரத் மகாராஜா பொறுமையாக சொன்னார், சீத்தை எங்களுக்கு தெரியும் ராம்னா மரியாதா புருஷோத்தமம், எங்களுக்கு அவசியமே பிண்டம் கொடுப்பாரு, ஆனால் அந்த டைம் வரைக்கும் நான் இங்கே இருக்க மாட்டேன். நீ பிண்டம் கொடுப்பீங்களான்னா எங்களுக்கு மோட்ச வழிக்கு போக முடியும், நீ பிண்டம் கொடுக்கலைன்னா நான் உடனே நரக்கத்தில் போகிறோம். அதனால் உங்கள்கிட்ட மறுபடி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், ஹே சீத்தை ஒரு பிண்டம் தரலாமா? அப்போ சீதா பிராட்டி 5 பேர் சாட்சி வச்சு தசரத் மகாராஜாக்கு மணல் பிண்டம் பண்ணார். ராமர் கேட்க காலத்தில் அந்த சாட்சிகள் போய் சொன்னார், அதனால் அவங்களாக 4 பேருக்கு சீத்தை இங்கே சாப்பம் கொடுத்துருக்காரு, அந்த ஐயருக்கு சாப்பம் கொடுத்துருக்காரு. உங்கள் பரம்பரை வரைக்கும் யாருக்கு திருப்தியே வராது, கடைசி வரைக்கும் அப்படியே சற்று போவீங்களா? பீகாரி ஐயர் சொல்லுவார், மாடுக்கு சாப்பம் கொடுத்துருக்காரு, உங்கள் முக்கமுக்கு யாருமே பூஜையே பண்ண மாட்டார், அன்றைக்கி அந்த மாடுக்கு பின்னாடி பூஜை எல்லாம் ஆகி போயிருக்கிறாரு. இந்த ஊரார் பேர் பல்குனி நதி, சாப்பம் உங்கள் தண்ணியை போயிடுவா, நீ குப்தத்தை இருப்பீங்களா? மழை பெஞ்சு தண்ணி வரும், தாங்காது, இன்றைக்கி பார்க்குவீங்களா பொல்லா போதா, மறுநாள் பாதி ஆகி போயிடுவார், முந்தா நாள் காணாது. துளசிக்கு சாப்பம் எவ்வளோ பவித்திரம் இருக்கீங்களா, அதே மாதிரி அசிங்கம் இடத்துல உங்களுக்கு பிறந்தணும். அப்போ 2 குப்பை மேலே காவாக்கு அக்கம் பக்கம் கலீச்ச இடத்துல துளசி செடி ரெடி ஆகி போடுவார். ஆலமரம் 300 சட்டம் சொன்னார், சீதா பிராட்டி அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போனார், நீ எப்போவுமே பச்சை கலர் இருப்பீங்களா, அதுக்கு பேர் அக்ஷய் மரம். அந்த இடத்துல பித்ரு கர்மம் முடிச்சுக்க அப்புறம் அந்த மரம்க்கு மதிப்பாக கொடுக்கறதுக்கு நாங்கள் எல்லாம் கேட்போம், நீங்களாம் வாயில் விட்டுட்டு போனோம், ஒரு காய், ஒரு பழமோ, ஒரு இலை, ஊருக்கு போய் கடைசி வரைக்கும் சாப்பிடக்கூடாது. இங்கேருந்து எல்லோரும் அங்கே வரணும், உட்காரணும், 32 பின்ன உருட்டுக்கணும். அப்பா, தாத்தா, முத்தாத்தா, அம்மா, பாட்டி, முப்பாட்டி, அம்மாக்கு அப்பா, அம்மாக்கு தாத்தா, அம்மாக்கு அம்மா, அம்மாக்கு பாட்டி, யாரோக்கு தாய் மாமா மாமி, அம்மாக்கு அக்கா தங்கச்சி அவரோட வீட்டுக்கார், மாமனார் மாமியார், யாரோக்கு கணவர், பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா சித்தி, அத்தை புருஷன், சின்ன வயசில் பெரிய வயசில் யாரோக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சத் பண்ணார், வம்சம்க்கு உள்ளே பரம்பராக்கு உள்ளே யாரோ உடனே பிறந்த உடனே சத் பண்ணார் பேட்டா பல் பசங்களா, அவங்களாக்கு ஆத்மாவோ எப்போவுமே சுற்றி இருக்கிறாங்க, அவங்களுக்கு நஞ்சு பிண்டம் கொடுக்கணும். கர்வே இறந்து போகிறாங்களா 2 மாதம் 3 மாதம், அவங்களாக அதே மாதிரி சுற்றுவாங்களா, அவங்களுக்கு பிண்டம் கொடுக்கணும். வீட்டில் மாடு சட்டாரு அவன் நம்பிக்கை ஒரு பிண்டம் கொடுக்கணும். இந்த பிரகார் समस्त पितृगल के पिंडम तर्पणम पूजा முடிச்சுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தானம் பொருள் வரும். வேஷ்டி துண்டு பித்தல் தட்டு செம்பு டம்ளர் பகவத்கீதை கையில் எடுத்துகிட்டு முன்னோர்களுக்கு நினச்சி பிராமணருக்கு அன்னதானம்க்கு 100 ரூபாய் வச்சு பன்னி சாஸ்திரி கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணி பிண்டம் எடுத்துகிட்டு பிரவாகம் பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே
இந்த கர்மம் பொருள் எல்லாம் கவர்மெண்ட் எல்லாம் சேர்த்து 700 ஆகும். யார் யார் பண்ணுவீங்களோ வாங்க பேர் சொல்லுங்க, நான் ரெடி பண்ணுறேன். நமோ நமः. யமுனே ஜைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலே अस्मिन् समवेत पुण्यरेकाक्ष साभ्यंतर शुचि नमो शुचिः. सूद कई मेले कुंच कुंच तन्नी उट्टी उट्टी स्वामी पादम ஒத்த பிண்ட அங்கே போட்டணும். போட்டுட்டு அப்புறம் இந்த கையில் மோதிரம் இருக்காங்களா, அந்த மோதிரம் அங்கே ஆலமரம் இருக்காங்களா, ஆலமரம் தான் சீதா சாட்சி மரம், அங்கே கை மோதிரம் பண்ணி போட்டணும். போட்டுட்டு வாழைப்பழம் போங்க, அப்படியே போங்க. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, சம்போ சிவ சதா சிவ அருணாச்சலம் வாழ்க. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, சம்போ சிவ சதா சிவ அருணாச்சலம் வாழ்க. ஹர ஹர சிவ ஓம், சிவ சிவ ஹர ஓம், ஹர ஹர சிவ 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 ஹர 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 சிவ ஓம். கார்த்திகையில் தேடி வந்தோம், அண்ணாமலைக்கு அரோகரா. தீபம் காண விரதம் கொண்டோம், அண்ணாமலைக்கு அரோகரா. உச்சிமலை பார்த்திருந்தோம், அண்ணாமலைக்கு அரோகரா. வெற்றி உனை பாடி வந்தோம், அண்ணாமலைக்கு அரோகரா. அரோகரா அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா. அரோகரா அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா. பவனி வருகிறார் கணபதி, பவனி வருகிறார், தொந்தி அது முந்தி வர துள்ளி வருகிறார். ஓம் கணநாதா ஜெய் கணநாதா, ஓம் கணபதி கம் கணபதி ஜெய் கணநாதா. பவனி வருகிறார் कीर्तने करि जा
நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, சம்போ சிவ சதா சிவ அருணாச்சலம் வாழ்க. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, சம்போ சிவ சதா சிவ அருணாச்சலம் வாழ்க. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து சாய் டூரிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் வந்திருக்கோம். இந்த டூரிஸ்ட் வந்துட்டு நாங்கள் இது வரைக்கும் எங்கேயும் அவ்வளோ அதிகமாக டேஸ்லாம் போனதில்லை. 3 days 2 days தான் போயிருக்கோம். ஆனால் அதை விட இது பெட்டராக இருக்குது இவங்க கூட்டிகிட்டு போனது. எல்லாரையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக கேப்லாம் கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு வந்து யூஸாக இருக்குது. இவங்க போடுற அந்த ஃபுட்டு எல்லாமே வந்து அஃபர்டபுளாக நல்லா இருக்குது. அதுவும் ஃபுட்டெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. நாங்கள் காசி, அயோத்தி இதெல்லாம் வந்திருக்கோம். சூப்பராக இருந்துச்சு. இவங்க மெயின்டைனிங் பக்காவாக இருக்குது. இந்த சாய் டூரிஸ்ட் நீங்கள் எங்கன்னா போகணும் அப்படின்னாக்கா சாய் டூரிஸ்ட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டராக கூட்டிகிட்டு வருவாங்க. தேங்க்யூ டூ. வணக்கம். வந்து அமாவாசைக்கு திதி கொடுத்தோம். நன்றாக இருந்தது. எந்த ஒரு குறையும் இல்லை. குறிப்பாக நாங்கள் வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாயிட்டு போய் எல்லாம் காமிச்சாங்க. ரொம்ப நன்றி. வணக்கம் சார். நாங்கள் வந்து சாய் டூர்ஸ் மூலம் நாங்கள் வந்து அயோத்தி, புத்தகயா எல்லா டூரிஸ்ட் வந்தோம். ரொம்ப சந்தோஷம். பிரயாக்ராஜ், காசி, இப்போ கடைசியாக வந்து நம்ம காலபைரவர் கோயில் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். சில எல்லா இடத்துல சுற்றி பார்த்தோம். நல்லா பண்ணியிருக்காங்க. உணவு உட்பட தங்குறோம். ரொம்ப சந்தோஷம். உணவு போக்குவரத்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. जटाटवीगलज्जल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्यलम्बितां भुजङ्गतुङ्गमालिकान्तमड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिव शिवम्. சாய் டூர் திமிரி குரூப்பு சேர்ந்த ஏஜென்ட் மூலமாக அனைவரும் நாங்கள் நேற்று கயா கோயிலில் அனைவரும் பிண்டம் கொடுத்து அது முடித்து உடனே புத்தர் கோயிலுக்கு சென்றோம். அனைவரும் காலையில் அமாவாசை காலையில் அனைவரும் புனித நீராடி விட்டு மாலி அமாவாசை திதி அனைவரும் திதி கொடுத்து பகவானை தரிசித்து சிவபெருமானை வணங்கிவிட்டு சிவபார்வதி வணங்கிவிட்டு நந்தி பெருமானை தரிசனம் செய்துவிட்டு நாங்கள் வந்து சாய் டூருக்கு வந்தோங்க. வந்ததில் ரொம்ப சந்தோஷங்க. சிவனுக்கு எல்லா சிவனையும் பார்த்துன்னு வந்தோம். ஆனால் வந்து நாங்கள் திதி கொடுப்போன்னுட்டு நினச்சி பார்க்கலைங்க. நாங்கள் ஒரு லேடிஸாக இருந்துக்கிட்டு திதி கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் இறந்து 40 வருஷம் ஆச்சு. நாங்கள் இது வரைக்கும் திதியே கொடுத்தது இல்லைங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமாக கொடுத்துட்டு நிம்மதியோடு வீட்டுக்கு போகிறோங்க. சாய் டூர் வந்தோம். நல்லா பிரமாதமாக பார்த்தோம். எல்லாம் நல்லபடியாக சிவனை பார்த்தோம். சிவன்லேயும் எந்த குறையும் கிடையாது. நாங்கள் தேவசெல்லாம் நல்லபடியாக கொடுத்தோம். திதியெல்லாம் நல்லா பார்த்தோம். சாப்பாட்டை பற்றி எந்த குறையும் கிடையாது. சந்தோஷமாக போகிறோம் வீட்டுக்கு. சாய் டூர் சார்பாக வந்தோம். நல்லா அருமையாக பார்த்தோம். எந்த குறையும் இல்லை. நல்லா சாப்பாட்டுலேருந்து சாமியிலேருந்து
எல்லாம் தட்சிணை நல்லா பார்த்தோம். தப்பு குறையே கிடையாது. நாங்கள் எவ்வளோ டூர் வந்துக்கிறோம். இந்த டூரில் நல்லா பார்த்துட்டு கயாவில் திதி குத்தோம். அப்புறம் வந்து காசியில் வந்து தர்ப்பணம் பண்ணோம். அதெல்லாம் இப்போ நாங்கள் பொட்டேசிங்கெலாம் இருந்து இவ்வளோ பார்ப்போன்னு நினச்சி கூட பார்க்கல. நல்லா இருக்கிறோம். நல்லா பார்த்துட்டு வந்தோம். சாப்பாடெலாம் நல்லா சாப்பிட்டோம். எந்த குறையும் கிடையாது சாப்பாட்டை பற்றி. జటాకటాహ సంభ్రమ భ్రమ నిలింప నిర్ఝరీ విలోల వీచి వల్లరీ విరాజమాన మూర్ధని ధగద్ధగద్ధగజ్వలల్లలాట పట్ట పావకే కిశోర చంద్రశేఖరే రతి ప్రతిక్షణం ధరాధరేంద్ర నందిని విలాస திமிரி சாய் டூர்ஸ் நடத்தும் மணிகண்டன் அவர்கள் டூர் ப்ரோக்ராமில் நானும் என் மனைவியும் வேலூரிலிருந்து காசி யாத்திரைக்கு வந்தோம். பயணம் இனிதே ஆரம்பம் முதல் முடிவு வரை ரொம்ப பொறுமையாகவும் அமைதியாகவும் நல்ல முறையிலும் போக்குவரத்து வசதிகள் நல்ல குளிர்சாதன பேருந்து வசதியுடன் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார். உணவு 3 வேளையும் சைவ உணவு கொடுத்து நல்ல அன்புடன் உபசரித்தார். மேலும் தங்குமிடம் நல்ல காற்றோட்டமான வசதியான தங்க ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார். மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாய் டூர் சார்பாக வந்தோம். எங்களை இந்த டூரு நல்ல மாதிரி இட்டாந்து சாமி எல்லாமே தரிசனம் நல்ல மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. உணவுலேருந்து எல்லா வசதியும் எந்த குறைபாடும் இல்லாத செஞ்சு கொடுத்தாங்க. அது வெளியே ரொம்ப நன்றி. கல்லெல்லாம் கற்பூரம், மண்ணெல்லாம் செந்தூரம், காடெல்லாம் வேப்பமரம், பூ பூத்த நந்தவனம். கல்லெல்லாம் கற்பூரம், மண்ணெல்லாம் செந்தூரம், காடெல்லாம் வேப்பமரம், பூ பூத்த நந்தவனம். கருமாரி தாயே கண்ணார உன்னை கண்டாலே தெய்வீகம். திருவேற்காட்டு கோயில் வாசல் வந்தோற்று தேவையில்லை பஞ்சாங்கம். கல்லெல்லாம் சாய் டூர்லேருந்து வந்திருக்கேன். ஆனால் பஸ் வசதி வந்து ஏசி பஸ்ஸு தான். நல்லா வசதியாக இருந்தது. சாப்பாட்டு வசதியும் நல்லா இருந்தது. அதான் நாங்கள் நினச்சதை விட நல்லா திருப்தியாகவே இருந்தது. ரூம் வசதியும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தது. காசியில் வந்து நாங்கள் திதி கொடுத்தோம். ஆனால் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தார். நாங்கள் நல்லா திருப்தியாக செஞ்சுருந்தோம். సురద్దిగంత సంతతి ప్రమోదమాన మానసే కృపా కటాక్ష ధోరణి నిరుద్ధ దుర్ధరాపది క్వచిద్దిగంబరే మనో వినోదమేతు వస్తుని జటాభుజంగ పింగళ స్ఫురత్ ప్రణామణి ప్రభా కదంబ కుంకుమ ద్రవ ప్రలిప్త దిగ్వధూముఖే మదాంద సింధుర స్ఫురత్వగుత్తరీయ మేదురే మనో వినోదమద్భుతం బిభర్తు భూత భర్తరి. ஷாய் டூர்ஸ் ட்ராவல்ஸ் கூட்டின்னு வந்தாங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு, ஃபுட்டு, ட்ராவலு, பஸ்ஸு, ஏசி பஸ்ஸு எல்லாம் நல்லா இருந்தது. எல்லா கோயிலுக்கும் கரெக்டாக கூட்டின்னு வந்தாங்க. எல்லாம் டைமுக்கு பண்ணாங்க. இன்ச்சியாக கோயிலுக்கு காமிச்சாங்க. நல்லா பண்ணாங்க. சாப்பாடு வசதி நல்லா பண்ணாங்க. பஸ் வசதி சூப்பரு, ட்ரெயினும் சூப்பரு, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுமாதிரி ட்ரிப்பு நாங்கள் இன்னொரு ட்ரிப்பு வரணும். எடுத்த பயணங்கள் கரெக்டாக நல்லா இருக்குது. நல்ல முறையாக நடந்தது. சாப்பாடு உணவுகளை நல்ல முறையாக இருந்தது. சாய் டூர் ட்ராவல்ஸ் எந்த ஒரு குறையும் இல்லை. நல்லா சாப்பாடு உணவுகள் எல்லாம் அருமையாக இருந்துச்சு. எல்லா கோயிலும் நல்லாவும் இருந்தது. எந்த ஒரு குறை கிடையாது. பிரச்சனை இல்லாத लक्ष्मी अष्टलक्ष्मी ऐश्वर्य
ஐஸ்வர்யம் வழங்கிடும் லக்ஷ்மி லக்ஷ்மி சுபலக்ஷ்மி சௌபாகியம் தந்திடும் லக்ஷ்மி லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி ஐஸ்வர்யம் வழங்கிடும் லக்ஷ்மி ஹாய் டு ஹால் சாய் டூரிஸ்டிலேருந்து பேசுகிறோம். நாங்கள் எல்லாருமே வந்து சாய் டூரிஸ்ட் சார்பாக இங்கே வந்திருக்கோம். இங்கே எல்லாருமே சுற்றி பார்த்துட்ருக்கோம். எல்லாம் காசி கயா புத்தகயா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்திருக்கோம். இங்கே இவங்களோட மெயின்டைனிங்லாம் வந்துட்டு பக்காவாக இருக்குது. நீங்கள் யாருன்னா சாய் டூரிஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னாக்கா எங்களோட இது வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்க. இவங்க இப்போ பெட்டராக கூட்டிகிட்டு வராங்க. பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபுட்டாக இருக்கட்டும், கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், இங்கே இடமா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே எல்லாமே சூப்பராக அஃபர்டபுளாக நல்லா பண்ணி தராங்க. டூரிஸ்ட் போகணும் அப்படின்னாலே சாய் டூரிஸ்ட்டை வந்து புக் பண்ணிக்கங்க.